Hello everyone, welcome to our YouTube channel Different Angle. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ராஸ்பெரி பையை எப்படி செட்டப் பண்றது. So வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுது ராஸ்பெரி பை போர்ட். So இந்த போர்ட் பாத்தீங்கன்னா இது ராஸ்பெரி பை 3B+. So இப்போ ராஸ்பெரி பை 4 வந்திருக்கு with 2GB RAM வந்திருக்கு இல்லனா 4GB உங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். Next one memory card. So memory card நமக்கு என்ன வேணும்னா class 10 memory card is the best memory card. So வந்து உங்களுக்கு class 10 னா என்னன்னு பாத்தீங்கன்னா 10 MB/s read speed இருக்கும். So Raspberry Pi software என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா 4 MB/s ரெக்கமெண்ட் பண்றாங்க. So 4 MB ல இருந்து போட்டுக்கலாம், 4 MB ல இருந்து எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் நீங்க. So 10 class 10 memory card வந்து it's a best choice. Next வந்து power supply. So yeah, board 3B+ க்கு 2.5 amps ல 3 amps வரைக்கும் போட்டுக்கலாம். 5 volt 2.5 amps to 3 amps. And Raspberry Pi 4 க்கு வந்து 3 amps. Next இதுல என்னென்ன Raspberry Pi என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 GPIO pins இருக்கு, உங்களுக்கு 4 USB ports இருக்கு, ஒரு Ethernet ports இருக்கு. Raspberry Pi 3B+ ல Raspberry Pi 4 ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு gigabyte speed வந்து Ethernet போர்ட் இருக்கும், ரெண்டு 2.0 USB போர்ட்டும் ரெண்டு 3.0 USB போர்ட்டும் இருக்கும். உங்களுக்கு HDMI வந்து மினி HDMI மாத்தி ரெண்டு HDMI கேபிள் இருக்கும். பவர் சப்ளை வந்து C டைப். சோ நம்ம 3B+ க்கு வந்து மைக்ரோ B டைப் ஒரு HDMI போர்ட் இருக்கு. அப்புறம் ஒரு ஆடியோ ஜாக் இருக்கு, 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதான் VGA to HDMI கன்வர்ட்டர். சோ இந்த கன்வர்ட்டர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, சோ உங்க மானிட்டர் வந்து ஓல்ட் மானிட்டர்ஸ் அப்படினா உங்களுக்கு இந்த VGA டைப் கேபிள் தான் இருக்கும். சோ இந்த VGA டைப் கேபிள் வந்து ராஸ்பெரி பைல போட முடியாது. சோ HDMI கேபிள் மட்டும் தான் இங்க இருக்கும். சோ HDMI to VGA கேபிள் வாங்கிட்டீங்கன்னா, கன்வர்ட்டர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கன்வர்ட்டர் ராஸ்பெரி பைல போட்டு சோ VGA கேபிள் உங்க மானிட்டர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி மெமரி கார்டுல OS ஏத்தி எப்படி பூட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாங்க நம்ம OS டவுன்லோட் பண்ணலாம், OS இமேஜ் ஃபைல. சோ அதுக்கான வெப்சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா www.raspberrypi.org. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 சாஃப்ட்வேர் OS வரும். சோ நீங்க உங்களுக்கு என்ன பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஸ்பெரி OS வித் டெஸ்க்டாப் ரெக்கமெண்டட் சாஃப்ட்வேர் இதான் உங்களுக்கு பெஸ்ட். டவுன்லோட் டாரண்ட் கொடுக்காம டவுன்லோட் zip கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் zip ஃபைல் வரும், இப்படி வரும். இந்த ஃபைல் அன்ஜிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு இமேஜ் ஃபைல் கிடைக்கும். ஸோ இந்த இமேஜ் ஃபைல் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மெமரி கார்டு போட்டோம்ல உங்களுக்கு ஓபன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து 2 மெத்தட் இருக்கு OS வந்து மெமரி கார்டுல பூட் பண்றதுக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்குள்ள போகலாம், என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து SD கார்டு ஃபார்மேட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க உங்க மெமரி கார்டு எதுன்னு பார்த்து ஃபார்மேட் கொடுத்துட்டு யூஸ் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஃபார்மேட்டிங். ஸோ ஃபார்மேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனான டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். இந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃபார்மேட் SD கார்டு ஃபார்மேட்டர்ல ஃபர்ஸ்ட் எடுத்து ஓபன் பண்ணி ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா BALENA ETCHER அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணுங்க. இப்போ BALENA ETCHER ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் இமேஜ், செலக்ட் SD கார்டு அண்ட் ஃபிளாஷ் அப்படிங்கிற ஒரு 3 ஐட்டம்ஸ் இருக்கும். செலக்ட் இமேஜ்குள்ள போயிட்டு நம்ம இந்த இமேஜ் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, டெஸ்க்டாப் இமேஜ் வந்துருச்சு பாத்தீங்களா, இதை ஓபன் பண்ணி ஓபன் கொடுத்துக்கோங்க.
ஸோ SD கார்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் ஃப்ளாஷ் இதை கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும் ஃப்ளாஷிங்க்கு. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் முடியறதுக்கு, ஃப்ளாஷ் பண்ணி முடியறதுக்கு ஒரு 10 minutes கிட்ட ஆகும். $95, $97, $98, $99 and $100. ஸோ அன்மவுண்டிங் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது எஜெக்ட் ஆயிடும், நம்ம எஜெக்ட் பண்ணணும் தேவையில்லை. ஸோ இந்த மெமரி கார்டு வந்துச்சு. இந்த மெமரி கார்டு எடுத்துட்டு ராஸ்பெரி பையை பின்னாடி திருப்பிங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கும் உங்களுக்கு. இந்த மெமரி கார்டு ஸ்லாட்டில் மெமரி கார்டை போட்டுட்டு பவர் கேபிளை போட்டு HDMI கேபிளையும் போட்டு ஸ்டார்ட் மவுஸ் கீபோர்ட் ட்ரை பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ வந்தோடனே உள்ள போயிடும். உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா பூட்டில் வந்திருக்கும். பார்த்தோம்னா உங்களுக்கு OS ஏறி இருக்கும் உள்ள. ஸோ மெத்தட் 2 என்னன்னா, மெத்தட் 2 இஸ் வெரி சிம்பிள்ங்க. என்னன்னா உங்களுக்கு ராஸ்பெரி பை இமேஜ்னு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அது. ஓஎஸை சூஸ் பண்ணுவோம், கம்ப்யூட்டர்லேருந்து சூஸ் பண்ணுவோம், மை கம்ப்யூட்டர் விண்டோஸ். ஸோ இங்கே நம்ம விண்டோஸ் டிலையும் ஒரு ஃபைல் நான் வச்சுருக்கேன். ஸோ விண்டோஸ் டியில் இருக்க ஓஎஸ் இமேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம், SD கார்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கொடுத்தா என்ன கேட்கும்னா, உங்களுக்கு SD கார்டில் இருக்கிறத எரேஸ் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதில் எஸ் கொடுங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் SD கார்டு ஃபார்மேட்டுங்கிற தனியாக ஒரு சாஃப்ட்வேர் ஏற்ற வேண்டாம், அதுவே எரேஸ் பண்ணி ஓஎஸை பூட் பண்ணிக்கும். இது வந்து ராஸ்பெரி பையிலிருந்து ஒரிஜினலாக இருக்க சாஃப்ட்வேர். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் மேக் ஓஎஸ் வச்சுருக்கேன், நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்க. கஷ்டம்லாம் இல்லைங்க. நீங்கள் வந்து ராஸ்பெரி பை இமேஜர் ஃபார் மேக் ஓஎஸ் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ராஸ்பெரி பை டெஸ்க்டாப் வித் ரெக்கமெண்ட் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ராஸ்பெரி பை இமேஜரில் போயிட்டு நீங்கள் SD கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைலை ரைட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அதே மாதிரி வெரிஃபை ஆகும். வெரிஃபைனா ஒன்றும் இல்லைங்க, நான் சொன்ன மாதிரியே மறுபடியும் ஓஎஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கும். 98, 99 and 100. அவ்வளோதாங்க. இதுலேயும் உங்களுக்கு SD கார்டு ஆட்டோமேட்டிக்காக அன்மவுண்ட் ஆயிரும், அன்மவுண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு SD கார்டை வெளியே எடுத்துட்டு ராஸ்பெரி பையில போட்டு பூட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் பார்க்கலாம் வாங்க. டைரெக்டாக டெஸ்க்டாப் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். டேப்பில் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கண்ட்ரி இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாங்குவேஜ் தமிழ், டைம் ஜோன் கொல்கட்டா. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ராங்காக தான் இருக்கும். நீங்கள் டைம் ஜோன் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு டைம் வந்து ரீசெட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆச்சு இல்லையா, உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ நம்ம என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம்னா ராஸ்பெரி நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒய்ஃபை கான்ஃபிகரேஷன் கேட்கும். ஸோ என்னோடய ஒய்ஃபை வந்துடுச்சு. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். கனெக்ட் ஆகி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு அப்டேட்ஸ் செக் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு.
மியூசிக்கோ இல்லை வீடியோவோ நீங்கள் ப்ளே பண்ணினா கண்டிப்பாக கேட்காது. அதுக்கு என்னென்னு செட்டப் பண்ணும். ஸோ வாங்க நம்ம கமாண்ட் லைனுக்குள்ளே போகலாம். இதில் போயிட்டு என்ன டைப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா sudo raspi config. உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். sudo raspi config. இந்த கோட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இதை டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஆடியோ அப்படின்றதுக்குள்ளே போயிட்டு ஹெட்ஃபோன் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு என்டர். ஸோ அடுத்து பூட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போங்க. ஆப்ஷன்ஸ்குள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து கேட்கும் டெஸ்க்டாப் CLIன்னு. ஸோ அதுக்குள்ளே போங்க. போயிட்டு இப்போ கன்சோல் உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். கன்சோல் ஆட்டோ லாகின், டெஸ்க்டாப் ஆட்டோ லாகின். ஸோ நமக்கு இதில் இருக்குது டெஸ்க்டாப் ஆட்டோ லாகின்ல. ஸோ நம்ம டெஸ்க்டாப் கொடுத்துக்கலாம். அப்போ தான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்கும் உள்ளே போகிறப்ப. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ரீபூட் பண்ணால் எஸ் கொடுங்க, ரீபூட் ஆகும். இப்போ நீங்கள் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நம்ம பாஸ்வேர்ட் என்ன கொடுத்தோம்னா ராஸ்பெரி உள்ளே போயிடுச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஷட் டவுன் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் நேராக ஸ்டார்ட் மாதிரி போயிட்டு லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா ஷட் டவுன் இருக்கும், பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து கமெண்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. sudo power off இதை கொடுத்தோன்னா அடுத்த செகண்டே ஆஃப் ஆயிருங்க. நம்ம விண்டோஸ் மாதிரி இல்லை. ஸோ பாருங்கள், அவ்வளோதாங்க, பைஸ் ஆஃப். ஸோ உங்களுக்கு வந்து பவர் ஆக்ஷன் 2 பட்டன் இருக்குங்களா? இந்த ஆக்ஷனுங்கிற க்ரீன் லைட் இருக்குது பார்த்தீங்களா? ரெட் லைட் க்ரீன் லைட் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த க்ரீன் லைட் வந்து ஆஃப் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து ராஸ்பெரி பையை பவர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா OS கிராஷ் ஆகிரும். மறுபடியும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம டிஃப்ரெண்ட் ஆங்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.